ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளின் ஆராதனையிலும் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நமக்கு இந்த நாளை நமக்கு ஏற்படுத்தினதுக்காய் கர்த்தரை துதிக்கிறேன். ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி நாம் எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாள் ஆராதனை நீர் ஆசீர்வதித்து தாரும் என்று சொல்லி நாம் தேவ சமூகத்தை நோக்கி நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் தலைகளை தாழ்த்தி ஆமென் ஆமென் இருக்கிற இடங்களிலே நீங்கள் முழங்கால் படிக்கிட்டு கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் பண்ணலாமா? ஏசப்பா, மை துதிக்கிற ஆண்டவரே, துதிக்கிறமப்பா, துதிக்கிறமப்பா. பரிசுத்த ஆவியானவரே, சர்வ வல்லமுள்ள தேவனே, ஓ தாராதனுடைய கரம் இருக்கட்டும் ஆண்டவரே. ஓ உடைய வல்லமை ஆண்டவரே பொழிந்தருளும்படியா நம்ம ஜெபிக்கிறோமப்பா. இந்த ஆராதனையுடைய பிரசன்னத்தை எங்கள் மத்தியிலே ஊத்துங்கப்பா ஆண்டவரே. நீங்க மாத்திரம் போதும் ஆண்டவரே. ஆமே, நீங்க மாத்திரம் போதும் அப்பா. நீங்க போதும் ஏசப்பா. உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா. உங்க சமூகம் எனக்கப்பா. எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே. எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே. உள்ளமும் உடலுமே உமக்காயேங்குதே. உள்ளமும் உடலுமே உமக்காயேங்குதே. நீங்க போதும் ஏசப்பா. உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா. உங்க சமூகம் எனக்கப்பா. புதுவெளம் தருகிறீ, புது எண்ணெய் பொழிகிறீ. புதுவெளம் தருகிறீ, புது எண்ணெய் பொழிகிறீ. கணிதரும் மரங்களா, கணிதரும் மரங்களா செடி போக செய்கிறீ. செடி போக செய்கிறீ. நீங்க போதும் ஏசப்பா. உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா. உங்க சமூகம் எனக்கப்பா. கத்தறிந்த பரிசுத்தமான ஓய்வு நாள் ஆராதனையிலும் அவருடைய பிரசன்னம் இறங்கி நம்ம அற்புதமாய் ஆச்சரியமாய் இதை நடத்தி கொடுக்கும்படி நாம் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். பாஸ்டர்மா முன்பாக வந்து ஜெபிக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஸ்தோத்திரம். Praise God. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ராஜா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் சர்வ வல்லமையுள்ள தகப்பனே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நாள் வரையிலும் கர்த்தாவே எங்களுக்கு கிருபையாய் ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இது அற்புதமாய் பாதுகாத்து ஆண்டவரே இந்த 5ஆம் மாதத்தின் முதல் வாரத்திலும் கர்த்தாவே இப்படி சமூகத்திலே உம்மை நோக்கி பார்க்க நீர் கொடுத்த நல்ல கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த நாள் வரையிலும் கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கரங்களை அற்புதமாய் தாங்கி எங்களை தப்புவித்து ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா சூழலிலும் கர்த்தாவே நீர் எங்களுக்கு போதுமானவராய் இருந்த ஆண்டவரே அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை கைவிடாதபடிக்கு, விட்டு விலகாதபடிக்கு ஆண்டவரே அப்பா அப்படியே ஓகே ஆண்டவரே நரத்தினாலும் ஆண்டவரே அப்பா அப்படியே வேதத்தினால் அற்புதமாய் பாதுகாத்து நடத்தி வந்த தேவன் ஆண்டவரே அப்பா உம்மை நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா உம்மை துதிக்கிறோம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன கர்த்தர் ஆண்டவரே அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை கைவிடாதபடிக்கு, விட்டு விலகாதபடிக்கு ஆண்டவரே அப்பா நீர் எங்களுக்கு பலனாய், எங்களுக்கு அரணாய், எங்கள் கோட்டையாய், எங்கள் துருகமாய் இருந்த ஆண்டவரே இந்த நாள் வரையிலும் கர்த்தாவே அற்புதமாய் நடத்தி கொண்டு வந்தீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே.
அப்பா உமக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. இந்த நாள் வரையில் நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆவியானவரே துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே சமூகத்திலே முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம் கர்த்தாவே. நீ செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து ஆண்டவரே அப்பா கரத்திலே ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. எல்லை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம் கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. 2 நாளாக சொன்னதுபடி தகப்பனே அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரிக்க நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் ஆண்டவரே தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் கொள்ளாத வழிகளை விட்டு திரும்பினால் பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற பாவங்களை மன்னித்து தேசத்துக்கு சேமத்தை கட்டளையிடுவேன் என்று சொன்னீங்களப்பா. ஆண்டவரே இந்த நாளில ஆண்டவரே எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம்யா, எங்களை வெறுமையாக்குகிறோம் கர்த்தாவே. அப்பா எல்லா பாவங்களையும் நீர் மன்னித்து ஆண்டவரே எங்களுடைய அக்கிரமங்கள் நீங்க எங்களை சுத்திகரித்து ஆண்டவரே இந்த வேலையில கர்த்தாவே எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரே நாம் புத்தியில் ஆராதனை செய்வதற்கு எங்களை தகுதிப்படுத்தபடியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு விஷயம் விருதலை கர்த்தர் மன்னிப்பிறாக ஆண்டவரே. இந்த அசாதாரணமான சூழ்நிலையில் தகப்பனே ஆவியானவரே கரம் எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவரே நம்ம செபிக்கிற இந்த வேலையிலே வல்லமையின் மத்தியில இறங்கி வரும்படியாய் செபிக்கிறையா. ஆவியானவர் ஒருவரே ஆளுகை செய்கிறாரப்பா. எல்லா தடைகளையும் கர்த்தர் உடைத்து போடுகிறாங்க. இந்த பிரசன்னம் அந்த வேலையில இறங்குவதாக தகப்பனே. இந்த ஆராதனைக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா போராட்டங்களையும் ஆண்டவரே அப்பாவை ஸ்தோத்திரிக்கிறோம். நசராய இயேசுவின் நாமத்தால கட்டி செபிக்கிறோம் கர்த்தாவே. நாம் விடுதலையோடு ஆராதிக்க கர்த்தர் உதவி செய்கிறாங்க தகப்பனே. ஆண்டவரே துதிக்கிறோம் ஆண்டவரே கர்த்தாவே. நாங்கள் ஆலயத்திலே வந்து ஜெபிக்க கூடாதபடிக்கு ஆண்டவரே ஆண்டவரே ஸ்தோத்திரம் நெருக்கப்பட்டிருக்கிற நாட்களிலே நாங்கள் வீடுகளிலே கர்த்தாவே அப்பாவை நோக்கி பார்த்ததான இந்த வேலையில என் தேவ ஆவியானவர் என் மத்திய அசைவாடுவீராக தகப்பனே. என் விண்ணப்பம் சத்தத்திற்கு கர்த்தர் செவி சாய்வீராக ராஜா. விசேஷமாய் தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம். உற்சாகத்தோடு முகத்தோடு ஆண்டவரே அப்பா இந்த ஆராதனையில கலந்து கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் இந்த பிரசன்ன வெளிப்படும்படியாக செபிக்கிறோம். ஆவியானவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் கர்த்தாவே அப்பா ஆண்டவரே இந்த ஆராதனையில ஆண்டவரே பாடுகிற பிள்ளைகளை கர்த்தர் கிருபையாய் பயன்படுத்துங்க ஆண்டவரே. இந்த வல்லமை வெளிப்படட்டும் ராஜா. ஆண்டவரே பிள்ளைகளோடு கரம் இருப்பதாக ஆராதனையில தேவ பிரசன்னம் இறங்கும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. தேவ ஆவியானவரை நினைப்படுங்க ஆண்டவரே. ஆண்டவரே நம்ம புத்தியில் ஆராதனை செய்வதற்கு கர்த்தரை தகுதிப்படுத்தும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். காலங்கள் உடைய கரத்தில் இருக்கிற தகப்பனே. இந்த காலங்கள் பிரயோஜனப்படுத்துகிற பிள்ளைகளாக இருக்க கர்த்தர் தகுதிப்படுத்தும்படியாய் செபிக்கிறையா. ஆவியானவரே அப்பா அப்படி வல்லமையான வார்த்தைகளாக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா நீ வார்த்தைகளை அனுப்பி சுகமாக்குகிறேன் தேவன் ஆண்டவரே. இந்த வேலையில வல்லமையான வார்த்தைகள் ஆண்டவரே எங்கள் மத்தியில வெளிப்படும்படியாய் செபிக்கிறேன் தகப்பனே. எங்கள் போதரை மூடி மறைந்து கர்த்தர் தாமே கிருபையாய் வெளிப்படும்படியாய் செபிக்கிறையா. ஆவியானவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல தரிசனமான வார்த்தைகளை வெளிப்படுத்துவீராக. இந்த வார்த்தைகள் ஆண்டவரை ஒவ்வொரு இருதயங்களை கிரியை செய்யும்படியாய் செபிக்கிற ஆண்டவரே. இந்த நாளில் இப்படி வார்த்தைகளை கேட்கிற பிள்ளைகள் ஒரு பெரிய விடுதலையை, ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை, ஒரு பெரிய நன்மைகளை பெற்றுக் கொள்ளும்படியாய் ஸ்தோத்திரிக்கிற ராஜா. எல்லா தடைகளையும் கர்த்தர் உடைத்து போடுவீராக. பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த ஆராதனை கொண்டக்க முதல் முடிவு பரியந்தம் கரம் எங்களோடு கூட நடத்துவதாக மாறாத இயேசு கிறிஸ்து மூலமாய் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். பூமியின் குடிகளே கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள் என்று சொல்லி நம்முடைய பரிசுத்த வேதாகமம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகினாலே நாம் இந்த வேளையிலும் கர்த்தரை பாடி நாம் அவரை மகிமைப்படுத்துவோமா? ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் தொடர்ந்து மகிமையான காரியங்களை செய்வார். அருமையான சகோதரர் சாலமோன் முன்பாக வந்து பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாராக. ஆமென். ஸ்தோத்திரம். தேவனுடைய நாமம் இந்த காலை வேளையில மகிமைப்படுவதாக. நம்ம எல்லாரும் உற்சாகமாய் தேவனுடைய நாமத்தை பாடி உயர்த்துவோம். Praise the Lord. Hallelujah. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். Praise the Lord. Hallelujah. ஆண்டவரே இந்த காலை வேளையில உம்முடைய நாமம் உயர்த்தும்படியாக பாதத்தில் வருகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. Praise the Lord. Hallelujah. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மையன்றி யாரும் இல்லை. முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு இல்லை.
சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை அன்றி யாரும் இல்லை. முடிந்ததின் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை. நீ சொல்லி அமராத புயல் ஒன்றை பார்த்ததில்லை. நீ சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்லை. நீ சொல்லி அமராத புயல் ஒன்றை பார்த்ததில்லை. நீ சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்லை. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவே. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவே. சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டேன் என்றே. சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டேன் என்றே. இந்த எத்தனை இஸ்ரவேலாக்கி தேசத்தின் தலையாக்கி நீ. இஸ்ரவேலாக்கி தேசத்தின் தலையாக்கி நீ. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவே. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவே. பூவத்தில் அடைப்பட்டதை எனக்காக திறந்து வைத்தீர். பூவத்தில் அடைப்பட்டதை எனக்காக திறந்து வைத்தீர். ஒரு மனிதனும் தடுக்க முடியாத தேவத்தை எனக்கு தந்தீர். ஒரு மனிதனும் தடுக்க முடியாத தேவத்தை எனக்கு தந்தீர். ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவே. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவே. நீர் பாய்ச்சி காப்பாற்றுவே கைவிட மாட்டேன் என்றே. நீர் பாய்ச்சி காப்பாற்றுவே கைவிட மாட்டேன் என்றே. நான் வறண்டிடும் அறிகுறி தோன்றும் வாய்க்காலாய் வருபவரே. நான் வறண்டிடும் அறிகுறி தோன்றும் வாய்க்காலாய் வருபவரே. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் ராஜாவுக்கே. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை அன்றி யாரும் இல்லை. முடிந்ததில் பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை அன்றி யாரும் இல்லை. முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை. Praise God. ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. நாம் இப்பொழுது தேவ சமூகத்தை நோக்கி நாம் ஆராதிக்க போகிறோம்.
பிரதர் ஆஸ்டின் மோசஸ் முன்பாக வந்து ஆராதனைக்குள்ளே நடத்துவார். ஸ்தோத்திரம். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி இந்த 5வது மாதத்துல 1வது வாரத்தை கர்த்தர் கடந்து வரும்படியாய் செய்த கிருபைக்காக அவருக்கு நன்றி சொல்கிறவர்களாய் வந்திருக்கிறோம். அவருக்கு நன்றி உள்ளத்தோடு இந்த 40 நாடு நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கிறோம். வெளியே எங்கேயும் போக முடியாதபடி, வேலைக்கு போகாதபடி, கையில வருமானம் இல்லாதபடி ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மை நடத்தி வருவதற்காக நன்றி சொல்லுவோம். அநேகர் என்ன பண்ணுவோம் கலங்கி இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய கிருபை சோர்ந்து போகும் போதெல்லாம் நம்மை நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலம் தருகிற தேவனாய் இருக்கிறார். உடைக்கப்படுகிறவருக்கு அவர் உள்ளத்தை தேற்றுகிறவராய் இருக்கிறார். ஒண்ணுமே இல்லாதவர்களுக்கு அவர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். இந்த தேவனுக்கு நன்றி சொல்லலாமா? அவருக்கு நன்றி சொல்லலாமா? ஆண்டவரே கிருபைதான் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்தி வந்திருக்கிறதப்பா. 4 மாதங்களை கண்ணீர் போல நடத்தி வந்தீங்க ராஜா. ஆண்டவரே நன்றி சொல்ல வந்திருக்கிறேன் என்று சொல்லி எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு நன்றிகளை சொல்லலாமா? ஓ அல்லேலூயா. ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. தவித்துக் கொண்டிருக்கும் போதெல்லாம் ஆறுதலை தருகிறீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. விடுதலையோடு ஒரு நாட்களில் ஆராதித்துக் கொண்டிருந்த ஐயா, ஆலயத்துல போய் உண்மை விடுதலையோடு ஆராதித்துக் கொண்டிருந்த ஐயா, மறுபடியும் இன்னும் ஒரு 14 நாட்கள் ஆண்டவரே நாங்கள் வெளியே வர முடியாதபடி, ஆராதனைகளை நடத்த முடியாதபடி அப்பா காலங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. எல்லாவற்றையும் புதிதாய் மாற்ற மாலை மாத்திரம் முடியும் தகப்பனே, மாலை மாத்திரம் முடியும் தகப்பனே. இந்த நாட்களிலே அநேக பிள்ளைகள் பலவீனோடு இருக்கிறாங்க
ராஜா. சுகவீனத்தோடு இருக்கிறார்கள் தகப்பனே. ஹாஸ்பிட்டலுக்கு போனா வைத்தியம் கூட பார்க்க முடியாதபடி அநேகர் வேதனையோடு இருக்கிறார்கள் தகப்பனே. எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே, எல்லாம் மாறட்டும் தகப்பனே. எல்லாவற்றையும் புதிதாய் மாற்றுகிறாங்க தகப்பனே. அழுகிற பிள்ளைகளை களிப்புள்ளவர்களாய் மாற்றுங்க. சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆனந்த களிப்பாய் மாற்றுங்க தகப்பனே. ஒரு புதிய கிருபை இந்த மாதத்துக்குள்ளே நாங்கள் பார்ப்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக, கிருபை பாராட்டுவீராக தகப்பனே. ஓ ஹல்லேலூயா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் எங்களை இந்த மாதத்துல நாங்க கேட்க போற வசனங்கள் ஆண்டவரே நீங்க தானப்பா சொன்னீங்க, கடுகளவு விசுவாசம் இருந்தால் இந்த காட்டேரி மரத்தை பார்த்து பெயர்ந்து போய் விழுன்னு சொன்னால் விழுவும் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. ஆண்டவரே எங்களுக்கு அந்த விசுவாசத்தை கொடுங்க தகப்பனே. ஆபிரகாமுக்கு இருந்த விசுவாசத்தை கொடுங்க ராஜா. இந்த வருடத்துல நீங்க ஆண்டவரே ஆரம்பத்துல எங்களோடு பேசுனீங்களே ஆண்டவரே, வாக்குத்தத்தமாய் சொன்னீங்களே தகப்பனே. கர்த்தர் எனக்காக யாவும் செய்வார் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. ஆண்டவரே இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணுவீர், அவர்களுக்காக எல்லாத்தையும் செய்வீர் என்ற விசுவாசத்தோடு கடந்து செல்ல கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக தகப்பனே. கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக தகப்பனே. மகிமையால ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நடத்துங்க. கேட்க போகிற ஒவ்வொரு வசனங்களையும் கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளின் ஆராதனையிலும் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வாராக. ஆண்டவருடைய வேத வசனத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 42வது சங்கீதம் எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 42வது சங்கீதம் 1வது வசனத்தை வாசிக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேத பகுதி ஒரு அற்புதமான ஒரு வேத பகுதி. ஏனென்று சொன்னால், தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே நெருக்கப்பட்டதான ஒரு சூழ்நிலை மத்தியிலே, ஒரு பயங்கரமான போராட்டத்தின் மத்தியிலே இந்த வார்த்தைகளை அவன் சொல்லுகிறான். அதுக்கு ஒரு உதாரணத்தை அழகாக சொல்லுகிறான். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா உம்மை நோக்கி வாஞ்சித்து கதறுகிறது. அல்லேலூயா. அவனுக்கு ஏற்பட்ட நெருக்கத்தின் நிமித்தமாக தன்னுடைய அங்கலாய்ப்பை அவன் வெளிப்படுத்துகிறான், தன்னுடைய ஆதங்கத்தை அவன் வெளிப்படுத்துகிறான், அவனுடைய இருதயத்திலே காணப்படுகிற காரியங்களை அவன் வெளிப்படுத்துகிறான். நல்லா கவனிக்கணும். ஸ்தோத்திரம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, வறட்சியான காலங்களில் மானானது காடுகளிலே
தண்ணீரை தேடி, நீரோடைகளை தேடி, எப்பொழுது நான் தண்ணீர் குடிப்பேன், எப்பொழுது என் தாகம் தீரும், ஐயோ எனக்கு தண்ணீர் கிடைக்கலையே, எங்கே தண்ணீர் கிடைக்கும், எப்பொழுது நான் தண்ணியை பார்ப்பேன், என் நாவு வறண்டு போகிறது என்று சொல்லி அந்த வறட்சியான நேரங்களிலே இங்கும் அங்கும் ஓடி திரியுமா, கதறுமா, ஆமென், பயங்கரமா என்ன செய்யுமா, சத்தம் விடுமா. ஏன்? அதற்கு என்ன இல்லை, தண்ணீர் இல்லை. அவ்வளவு தாகம், அவ்வளவு வாஞ்சையோடு கதறுகிற ஒரு அனுபவத்தை குறித்து இவன் சொல்லுகிறான். அவனுடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட நிலைமை தான் இருந்தது. ஒரு மான் எப்படி நீரோடைக்காக வாஞ்சித்து கதறுகிறதோ அதே போலதான் என் ஆத்துமா உம்மை நோக்கி என்ன செய்கிறது, வாஞ்சித்து கதறுகிறது என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. பாருங்க, இவன் தன்னுடைய சூழ்நிலைகள் மாற கதறி என்ன செய்கிறான், ஜெபிக்கிறான். கதறி கதறி. கரங்களை தெரியல சொல்லுங்க பார்ப்போம். ஒரு நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். நாம் இன்றைக்கு எல்லோரும் ஜெபிக்கிறோம், இல்லை என்று சொல்லல, எல்லாரும் ஜெபம் பண்றோம். ஆனா கதறி ஜெபிக்கிறோமா என்பதுதான் அர்த்தம். நீ எல்லாரும் ஜெபம் பண்றாங்க, வீட்டுல ஜெபம் பண்ற கதறி கதறி. அவன் ஆத்துமா எப்படி வாஞ்சித்து கதறுகிறது. ஆண்டவரே, கதறுதல் என்றால் என்ன? அழுது ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிக்கிற ஒரு காரியம். அல்லேலூயா. பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, கதறி அழுது ஜெபிக்கணும். சில பேர் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு காரியம் தேம்பி தேம்பி அழுவாங்க. எப்படி? தேம்பி தேம்பி அழுவாங்க. நாம எல்லாம் ஜெபம் பண்றோம், இன்னும் நாம தேம்பி தேம்பி அழுது ஜெபிக்கிற அந்த அனுபவம் இல்லாதனால்தான் இப்படிப்பட்ட நெருக்கங்களின் மத்தியிலே நாம் இருக்கிறோம். ஒரு பாரத்தோடு ஜெபிக்கிற அந்த தன்மை நமக்குள்ள வரணும். நான் ஜெபிக்கிறேன் பாஸ்டர், நான் ஜெபிக்கிறேன், ஓகே, ஜெபிக்கிறதான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் உன் இருதயத்துக்குள் இருந்து வருகிற அந்த கதறி அழுகிற ஜெபம் உனக்குள்ள இருக்கிறதா என்பதை இந்த நாட்களிலே நீ யோசித்து பார்க்க வேண்டும். உன் குடும்ப காரியத்திற்காக ஒரு விஷயம் என்று சொன்னால் நீ என்ன செய்வாய்? கதறி அழுவாய், ஐயோ எப்படி என்று சொல்லி. உனக்குள்ள அப்படிப்பட்ட அனுபவம் வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. சொகுசான ஜெபங்கள் நமக்கு வேண்டாம், சொகுசான ஜெபங்கள் நமக்கு வேண்டாம். கதறி அழுகிற தேவனை நோக்கி நம்முடைய ஆத்துமா கதறி அழுகிற அந்த ஜீவியம் நமக்குள்ளே வேண்டும். அதுதான். ஏதோ உட்கார்ந்தோம், டிவி முன்னாடி உட்கார்ந்தோம், ஏதோ ஒண்ணு வருது, அவன் வார்த்தை வருதுன்னு கொஞ்சம் உட்கார்ந்து, அப்படி இல்லை, அந்த ஒரு பாரம் நமக்குள்ள வரணும். கரங்களை தெரியல சொல்லுங்க பார்ப்போம். பாருங்க, இப்படிப்பட்ட அனுபவம் தான் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட்டது. 2வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது வாசிங்கள். என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலையும் தாகமா இருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். நான் சொல்றேன் பாருங்க, நான் எப்பப்பா அப்படியே சமூகத்துல வந்து உன் சந்நிதியில வந்து உன் சர்ச்சில வந்து எப்படின்னா எந்த ஸ்தோத்திரம் நான் நிற்பேன் என்கிற ஒரு வாஞ்சையோடு அவன் சொல்றான். உன் மேல எப்படி இருக்கிறது? நான் தாகமா இருக்கிறேன். நீங்க அப்படிப்பட்ட அனுபவத்துல ஜெபம் பாருங்க, கர்த்தர் நிச்சயமாய் மனம் இறங்கும். அந்த அனுபவத்தை ஆண்டவர் விரும்புகிறார். கதறி தேம்பி அழுது ஆண்டவரே என்கிற எண்ணம் சொல்றான். எப்போப்பா நான் உன்னுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன்? எப்போ எப்போ நடக்கும்? இது என்னைக்கு நடக்கும்? ஏன்பா இந்த சூழ்நிலைகள் என்ன? நம்ம ஆத்துமாக்குள்ள எவ்வளவு ஒரு பாரம் இருந்திருக்கிறது பாருங்க. அவன் சூழ்நிலை மாறுவதற்காக எப்படி ஜெபம் பண்ண. கரங்களை உயர்த்தி எல்லையில சொல்லுங்க பார்ப்போம், சத்தமா சொல்லுங்க பார்ப்போம். 3வது வசனத்தை வாசிக்கும் போது உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியா இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு
நமக்குள்ள எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலைகள். ஆண்டவர் என்ன சொல்றார்? சொகுசான ஜெபங்கள் உனக்கு வேண்டாம், ஒரு பாரத்தோடு கூடிய ஜெபம் உனக்குள்ள வரணும். ஒரு மான் எப்படி தன் தண்ணிக்காக எவ்வளவு தேடி ஓடி 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 ஓடி, தண்ணி இங்க இருக்காதா, அங்க இருக்காதா, இப்படி இருக்காதா, அப்படி இருக்காதா, அந்த ஒரு வாஞ்சை, அந்த வாஞ்சை அனைத்தான் தேவன் விரும்புகிறார். அதனுடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதா. நான் சொல்றேன், என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. இப்படி தொடர்ந்து அவன் சொல்றான். அப்புறம் தொடர்ந்து வாசிப்ப 4வது வசனம். இதுதான் ஒரு நல்ல ஒரு ஹைலைட்டான ஒரு வசனம். அதை நீங்க பாருங்களேன். நான் இதை தியானிக்கும் போது ஆண்டவர் எனக்குள்ள இந்த நாட்களில் சொல்லக்கூடிய காரியம், முன்னே நான் பண்டிகையை ஆசாரிக்கிற ஜனங்களோட கூட நடந்து கூட்டத்தில் களிப்பும் துதியமான சத்தத்தோட தேவாலயத்துக்கு போய் வருவேனே. அல்லேலூயா. இன்னைக்கு வீட்டுல உட்கார்ந்து இருக்கிற அத்தனை பிள்ளைகளுக்கும் கண்டிப்பா இந்த ஏக்கம் இருக்கும் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். அல்லேலூயா. நான் சொல்றான், நான் ரொம்ப சந்தோஷத்தோட, நான் மகிழ்ச்சியோட நான் தேவாலயத்துக்கு போய் வருவேனே. அல்லேலூயா. ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. நான் தேவாலயத்துக்கு போய் வருவேனே, நான் ஃபர்ஸ்ட் சர்வீஸ்க்கு போவனே, நான் செகண்ட் சர்வீஸ்க்கு போவனே, நான் முன்னாடியே போயிடுவனே, போய் வருவனே. அப்புறம் இவைகளை நான் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள்ளே உருகுகிறது என்று சொல்லுகிறார். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். பாருங்க, எனக்கு எல்லாருடைய மனதிலும் இருக்கிற காரியம் இதுதான். அப்போ இந்த காரியம் சீக்கிரத்துல மாறணும்னா கதறி அழுகிற ஒரு ஜீவியம் உனக்குள்ள வரணும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சத்தமா சொல்லுங்க பாப்போம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இது போலதான் நம்முடைய ஆத்துமா தேவனை நோக்கி என்ன செய்ய வேண்டும்? கதற வேண்டும், கதற வேண்டும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. மான்கள் நீரோடை வாஞ்சிப்பது போ என் ஆத்மா வாஞ்சிக்குதே. எந்த நடைக்கலம், எந்த கோட்டை, எந்த ஜீவனும் நீரே. மான்கள் நீரோடையை வாஞ்சிப்பது போல என் ஆத்மா வாஞ்சிக்குதே. எந்த நடைக்கலம், எந்த கோட்டை, எந்த ஜீவனும் நீரே. எந்த கண்மலையே உமக்கே ஸ்தோத்திரம். எந்த ரட்சகரே உமக்கே ஸ்தோத்திரம். உங்கள் கிருபையா வாழ்கிறேன், உமக்கே ஸ்தோத்திரம். கிருபையா வாழ்கிறேன், உமக்கே ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆத்துமாவும் எனக்கு இப்படிப்பட்ட வாஞ்சியோடு கதறணும். ஆண்டவரே, எப்பப்பா இந்த நிலை மாறும், நீங்க மாற்றுங்கப்பா ஆமென் என்று சொல்லி நீங்கள் அதிகமாய் ஆமென் தேவ சமூகத்தை நோக்கி ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இப்படி கதறுகிற அந்த சூழ்நிலையிலும் பாருங்கள், ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். ஏசாயா 41ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசியுங்கள். ஏசாயா 41 17வது வசனம். சிறுமையும் எளிமையும் ஆனவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வறளும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கைகளை தட்டி நல்ல ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? அல்லேலூயா. பாத்தீங்களா,
கர்த்தர் அப்படியே ஸ்தோத்திரம் நாம மரளுகிற அளவுக்கு நம்மளை என்ன செய்ய மாட்டார், விட மாட்டார். அவருடைய பாருங்க, அவருடைய ஆதங்கம், அவருடைய பிரச்சனை எல்லாத்தையும் அவன் சொல்றான். நான் போய் வருவனே, நான் போய் வருவனே, ஆண்டவரே என் தாகத்தை நீ தீரும், என் தாகத்தை தீரும். ஆண்டவர் பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் நடத்தப்பட்டு வருகிறார்கள். ஆமென், ஸ்தோத்திரம். தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவருடைய நாவு தாகத்தால் வறளும் போது கர்த்தராகிய நான் ஆமென், நான் செவி கொடுத்து உங்களை நான் என்ன செய்ய மாட்டேன், கைவிடாதிருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கைகளை உயர்த்தி எரியா சொல்லுங்க பாப்போம், சத்தமா சொல்லுங்க பாப்போம். கைவிடாதிருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் ஆத்துமாவுக்கு ஆண்டவர் என்ன செய்வார், அவர் பலன் தருவார். உன் ஆத்துமாவுக்கு பலன் தருவார். பாருங்கள், இப்படி எல்லாம் சொல்லிட்டு அவர் சொல்லிக்கொண்டே வருகிறார். 5வது வசனத்தை வாசிங்கள் பழையபடி. சங்கீதம் 42:5. சங்கீதம் 40. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்தின் நிமித்தம், ரட்சிப்பு நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். கையை உயர்த்தி எல்லாம் சொல்லுங்க பாபா. அவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதா. இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு அவனே சொல்றான், என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குற, நீ ஏன் கலங்குற. இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளிலும் அவருடைய வார்த்தை தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். நம்ம என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குற. பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்க வீட்டின் நபரா இருக்கலாம். ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே, அவன் பிரதர் நீங்க ஏன் கலங்குறீங்க, நீங்க ஏன் வேதனைப்படுறீங்க, நீங்க ஏன் அவன் ரொம்ப கஷ்டத்தோடு இருக்கிறீங்க. இந்த நாட்களில் ஆண்டவர் சொல்ற ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா, நீ தேவனை நோக்கி காத்திருக்க வேண்டும் என்று திட்டவட்டமாக தெளிவாய் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமென். உங்களுக்கு ஒன்று ஞாபகம் இருக்கும் என்று சொல்லி நினைக்கிறேன். கடந்த மாதத்திலே இதே 1வது வாரத்திலே நான் ஒரு வார்த்தையை நான் கொடுத்தேன். அதில் 2 காரியங்களை நான் சொன்னேன். தேவனை நோக்கி அமர்ந்திரு, 2வது காத்திருன்னு சொன்னேன். முதல்ல அமர்ந்திருன்ற வார்த்தையை நான் கொடுத்து விட்ட பிறகு ஒரு நாள் காத்திரு என்ற ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு பிரசங்கிப்பேன் என்று சொன்னேன். எத்தனை பேருக்கு அது ஞாபகம் எனக்கு தெரியல. அதைத்தான் கர்த்தர் எனக்கு இந்த நாட்களில் வெளிப்படுத்தினார். நீ தேவனை நோக்கி என்ன செய், ஏன்னா காத்திருக்க வேண்டிய நிலைமை இருக்கிறது. கையை உயர்த்தி எல்லாம் சொல்லுங்க பாப்போம், சத்தமா சொல்லுங்க பாப்போம். காத்திருந்து ஜெபிக்க வேண்டிய நிலைமையில் நாம் என்ன செய்யறோம், இருக்கிறோம். அதை மறந்துடக்கூடாது. அதோடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதா. தேவனுடைய காரியங்களுக்கான நமது தீவிரமான விருப்பத்தை குறைக்கக்கூடிய எதையும் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாது, அனுமதிக்கவே கூடாது. அதோடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுக்கான பசியையும் தாகத்தையும் ஜெபத்தில் அவருடைய முகத்தை தேடும் ஆவலையும் விழுங்கி போடக்கூடிய இவ்வுலக கவலைகளையும் பூமிக்குரிய காரியங்களின் தொடர்ச்சியான ஈடுபாட்டையும் சிற்றின்பங்களையும் குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். காத்திருந்து ஜெபிக்க வேண்டிய நிலைமை. கையை உயர்த்தி சொல்லுங்க பாப்போம். அதோடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதங்களின் புஸ்தகம் 130வது சங்கீதம் 5வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது, என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பியிருக்கிறேன், அவருடைய வார்த்தையை நம்பியிருக்கிறேன். அல்லேலூயா. என்ன சொல்றாரு, கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், கர்த்தருக்கு காத்திருக்கிறேன். அப்புறம் சொல்றாரு, என்ன சொல்றாரு, என் ஆத்துமா காத்திருக்கிறது, என் ஆத்துமா காத்திருக்கிறது. அப்புறம் அவருடைய வார்த்தையை நான் என்ன செய்கிறேன், நம்பி இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். கரங்களை தெரியல சொல்லுங்க பாப்போம், சத்தமா சொல்லுங்க பாப்போம். அடிக்கடி வாசிக்கிறதான ஒரு வேத பகுதி சங்கீதம் 27:14வது வசனத்தை நீங்கள் வாசிக்கிற போது, ஸ்தோத்திரம், வாசியுங்கள். கர்த்தருக்கு
கர்த்தருக்கு காத்திரு. அவரும் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். அவரும் இருதயத்தை என்ன செய்வார்? ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. அல்லேலூயா. முதலாவது சொன்னேன், கதறி அழுகிற ஒரு ஜீவியம் உனக்குள்ள என்ன செய்யணும்? இருக்கணும். இரண்டாவது, கர்த்தருக்கு காத்திருந்து ஜெபிக்கிற ஒரு அனுபவம் உனக்குள்ள வர வேண்டும். கரங்களை தெரியல சொல்லுங்க பாப்போம். திடமனதாயிருந்து. ஒரு பஸ்ஸுக்காக காத்திருக்கிறோம், 2 மணி நேரம் ஆனாலும். ஆனா நாம இப்ப காத்திருந்து ஜெபிக்க வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. அதோடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதா. திடமானதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. காத்திருந்து ஜெபம் பண்ணு. நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஜெபம் தான். கரங்களை தெரியல சொல்லுங்க பாப்போம். அடுத்தது பாத்தீங்கன்னா, இரக்கம் கிடைக்கும் வரையிலும் காத்திருந்து ஜெபம் பண்ணு. கையை தெரியல சொல்லுங்க பாப்போம். ஆமென். உன்னதத்திலிருந்து ஆமென் ஒத்தாசை வரும் மட்டும் என்ன செய்யணும்? காத்திருந்து ஜெபிக்கிற அனுபவம் நமக்குள்ள வரணும். வேற வழி இல்லை. இதான் வழி, இதான் வழி. கரங்களை தெரியல சொல்லுங்க பாப்போம். ஸ்தோத்திரம். சங்கீதம் 123 2வது வசனம். இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும் வேலைக்காரரின் கண்கள் தன் எஜமாட்டின் கையை நோக்கி இருக்குமா போலவும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் என் கண்கள் அவரையே நோக்கி இருக்கும். இரக்கம் கிடைக்கிறவெல்லாம் காத்திருந்தா ஜெபம், காத்திருந்தா ஜெபம். கரங்களை தெரியல சொல்லுங்க பாப்போம். எல்லாம் ஜெபம் பண்ணிடலாம், ஆனா காத்திருந்து ஜெபிக்கிறது கொஞ்சம் கடினம் தான். ஆனாலும் இதைத்தான் பண்ணி அவனை இப்ப இந்த நாட்கள்ல கையை தெரியல சொல்லுங்க பாப்போம். இன்னும் 17 நாட்களா? இன்னுமா? ஐயோ முடியவே முடியாது. அப்படிதான் சொல்றேன். அப்படிதானே? அப்படி என்ன? அப்படிதானே இருக்காரு. இன்னும் 17 நாளா? எப்படி ஆண்டவரே? முடியாதுப்பா, முடியாதுப்பா. ஆண்டவர் சொல்றாரு, சோர்ந்து போகாத, விசனப்படாத, அதைரியப்படாத. ஆமென். நீ சோர்ந்து போகாமல் என்ன செய்? ஆமென். ஜெபம் பண்ணு. அதனுடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. நீதிமொழிகள் 24:10 சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 24:10 ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது என்று சொல்லுகிறார். கையை தெரியல சொல்லுங்க பாப்போம். அதனுடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. உன் பலன் குறுகினது. அதே தாவீது அழகா சொல்றான் ஒரு இடத்துல. ஆமென். ஸ்தோத்திரம். பிரைஸ் காட். சங்கீதம் 40:1 சங்கீதம் 40:1 கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். அப்போ நான் சொல்றேன், கர்த்தருக்கு நான் பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் என்ன செய்ய போறார்? நான் காத்திருந்தேன், நான் அவசரப்படலை. சரி, அவருடைய திட்டமாய் இது அவருடைய திட்டம், அவருடைய திட்டம். பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து நான் கூப்பிடுறத என்ன செய்தார் அவர்? அப்போ நம்மளும் ஜெபம் கேட்பார். கையை தெரியல சொல்லுங்க பாப்போம். சத்தமா சொல்லுங்க பாப்போம். அப்ப என்ன? கதறி அழுது ஜெபிக்கிற தன்மை உனக்குள்ள வரணும். சோர்ந்து போகாமல் ஜெபிக்கிற தன்மை வரணும். ஏன் சொன்னா, அவர் சோர்ந்து போகிறவனுக்கு பலனையும் சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தையும் பெருக பண்ணுகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். கரங்களை தெரியல சொல்லுங்க பாப்போம். அப்ப கர்த்தருக்கு காத்திருந்து ஜெபிக்கிற அனுபவம் உனக்குள்ள வரணும். வாசியுங்கள். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் நிலைப்படையார்கள், நடந்தாலும் சோர்வடையார்கள். கரங்களை தெரியல சொல்லுங்க பாப்போம். சத்தமா சொல்லுங்க பாப்போம். ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதா. இந்த கால வேளையில அருமையான கர்த்தருடைய பிள்ளைய ஸ்தோத்திரம்.
ஆண்டவருடைய வார்த்தைகளை நீ கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஒரு மானானது தண்ணீரை தேடி அவன் எனக்கு எப்போ நான் தண்ணி குடிப்பேன் எப்பொழுது என்று சொல்லி ஓடி திரிகிற கதறுகிற அப்படிப்பட்ட அனுபவம் குறித்து தான் அவனுடைய வாழ்க்கையிலே ஏற்பட்ட நெருக்கங்களை குறித்து சொல்றான். ஆண்டவரே, என் ஆத்துமா உம்மை நோக்கி என்ன செய்கிறது? கதறுகிறது என்று சொல்கிறார். இந்த நாட்களில் என்ன செய்யணும்? கதறி அழுது தேம்பி அழுது தேவ சமூகத்தை தேடுகிற ஒரு ஜீவியம் நமக்குள்ள வரணும். இரண்டாவது, சோர்ந்து போகாமல், ஐயோ 17 நாளா சோர்ந்து போகாமல் ஜெபிக்கிற ஒரு அனுபவம் நமக்கு வர வேண்டும். மூன்றாவது சொன்னார், காத்திருந்து ஜெபிக்கிற ஒரு அனுபவம் நமக்கு வர வேண்டும். கரங்களை தெரியல சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் காத்திருந்து ஜெபம் பண்ணுங்க. அவர் ஒரு புதிய காரியத்தை ஆண்டவர் வருகின்ற நாட்களிலே செய்வார். ஒரு புதிய பலனை உங்களுக்கு தருவார். ஒரு புதிய நன்மையை தருவார். ஒரு புதிய ஆசீர்வாதத்தை தருவார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவரே அப்பா, எனக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஜீவியத்தை எனக்கு தாங்கப்பா என்று சொல்லி நாம் கேட்போமா? எல்லாரும் கண்களை மூடி ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் இருந்த நிலையிலிருந்து எல்லாரும் எப்படி எழுந்து நில்லுங்கள். ஆண்டவர்களோடு கூட இடைப்படுவாராக. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. தேவா கதறுகிறே தேசத்தின் மேல் மனமிரங்கும். தகப்பனே, தேவா கதறுகிறே தேசத்தின் மேல் மனமிரங்கும். எழுப்புதல் என் தேசத்திலே என் கண்கள் காண வேண்டும். சொல்லுங்க எல்லாம் வாயை திறந்து. எழுப்புதல் என் தேசத்திலே என் கண்கள் காண வேண்டும். தேவா கதறுகிறே தேசத்தின் மேல் மனமிரங்கும். 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 முதல் என் இந்தியாவில் என் கண்கள் காண வேண்டும். என் தகப்பனே, மானானது நீரோடு வாஞ்சித்து கதறுது போல என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது ஐயா. இந்த நாட்களிலும் கூட கர்த்தாவே, நாங்கள் இன்னும் உம்மை அதிகமாய் கிட்டி சேருவதற்கு, ஜெபிப்பதற்கு, கதறி தேம்பி அழுது ஜெபிக்கிற ஒரு ஜீவியம், சோர்ந்து போகாமல் ஜெபிக்கிற ஒரு ஜீவியம், காத்திருந்து ஜெபிக்கிற ஒரு ஜீவியத்தை எனக்கு தாங்கப்பா ஆண்டவரே என்று சொல்லி எல்லாரும் நீங்கள் கேளுங்கள். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் பாப்பா. இந்த நாட்களில் இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளில் ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இப்படிப்பட்ட ஜீவியத்தை கொடுத்து ஆண்டவரே, ஜெபிக்கிற பிள்ளைகளாய் கர்த்தர் மாற்றுங்க. ஒவ்வொரு குடும்பத்தை நீர் ஆசீர்வதியும். எங்கள் தேசத்தின் மேல இப்படி மனம் இறங்கட்டும் ஆண்டவரே. கர்த்தா, உலக நாடுகள் மேல மனம் இறங்கும் ஆண்டவரே. எங்கள் பட்டணங்கள் மேல, கிராமங்கள் மேல ஆண்டவரே, எங்களுடைய ஆண்டவரே குடும்பங்கள் மேல கர்த்தர் ஆண்டவரே அவரை ஆசீர்வாதமாய் நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளை நீக்கி போடும். உடைய பரிசுத்த ஆளுகைக்குள்ள எங்கள் பிள்ளைகள் வாழத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்யும். உடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தி மகிமைப்படுத்துகிறோம். இந்த மட்டும் காத்த எபினேசர் இனிமேலும் பிள்ளைகளை பாதுகாப்போடு ஆண்டவரே நீங்க நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த சூழ்நிலைகள் எல்லாம் சீக்கிரத்திலே மாற கர்த்தாவே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்றோம்ப்பா. கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினாலே பலவீனத்தோடு வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவரே தொட்டு சுகமாக்குவீராக.
உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள நாமத்தை கொண்டு ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவிய அன்பின் ஐக்கியமும் சமாதானம் வழிநடத்தலும் ஆசீர்வாதமும் இன்னும் என்றும் சதா காலங்களிலும் உங்கள் அனைவரோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. ஆமென். ஆமென். அல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.